கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்துட்டானுங்க. இவனுங்களெல்லாம் எப்படிடா சமாளிக்கிற? ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஃபில்சோன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அங்கே ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரியலிஸ்டிக்காகவும் சூப்பராக இருந்துச்சு. கிராஃபிக்ஸு ஒரு அளவு பண்ணியிருக்கானுங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கேம் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். என்னது அது? ஏன் நம்மளோட கடை வச்சுட்டு எஃப்பிஎஸ் வந்து எங்கள் கிராஃபிக்ஸே இல்லைங்க, எஃப்பிஎஸ் தான் கொடுத்திருக்கானுங்க. சரி விடுங்க, லாக் ஆகுது லைட்டாக. சரி இது என்ன, இதெல்லாம் ஆர்டர் பண்ணுமா? ஸோ இப்போது நம்ம என்னத்தை ஆர்டர் பண்ணுற? என்னடா அது? ப்ரோட் ப்ரீட்டா என்னை வந்து பேரில் இருக்கு. ஸோ அதில் 2 ஆர்டர் பண்ணிடுவோம். மறுவா பார்த்தீங்கன்னா ஃப்ளோர், அதில் ஒரு 3 ஆர்டர் பண்ணிடுவோம். அப்புறம் வேறு சரி அது 3 ஆர்டர் பண்ணுவோம். எங்கள் காசி காணாங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது 2 பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டர் பண்ணி நம்மளோட இதில் வச்சுக்குவோம். ஸோ தலைவலி பிடிச்ச வேலை ஒன்று வரப்போகுது கைஸ், அது என்னென்னு பாருங்களேன். ஸோ இவ்வளோ பாக்ஸையும் எடுத்து இப்போ நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம இடத்த வைக்கணும். ஏங்க பெரிய தலைவலி பிடிச்ச ஒரு வேலை. சே, இந்த வேலைக்காடா என்ன விட்டீங்க? சூப்பர் மார்க்கெட்டை நடத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். ஆடா வாவிய. சரி ஓகே, இதை வந்து கீழே வைப்போம். ஏன்னு பார்த்தீங்க எல்லாத்தையும் குழப்பி அடித்தோம்டா எது வேலையும் பார்க்க முடியாது. ஸோ கேட்டகரியாக பிரித்து வச்சோம்டா பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் எடுக்க முடியும். அதனால சொல்கிறேன். ஸோ வந்து இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ ரேட்டிங் வேறு ஃபிக்ஸ் பண்ணணும், அதை பார்ப்போம், பிறகு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு ரேட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதே எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருவோம். இப்போ இடத்த வைப்போம். இன்னொரு பாக்ஸ் இருக்குமா பார்க்கலாம். அது என்ன பாக்ஸ் அது? ஓ இது மேலே வைக்கிறது. ஸோ இதில் பேர் என்னன்னு தெரியலை. இந்த கிராஃபிக்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் நேம்லாம் வழங்க மாட்டேங்குது. பார்ப்போம். இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் எத்தனை லைக் வருதுன்னு பொறுத்து தான் பார்ட் 2 என்னால் போட முடியும் கைஸ். சரி ஓகே, இது வந்துட்டு 99 ரூபாய்க்கு 0,99 ரூபா. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போதைக்கு ₹1.50 வைப்போமா? சரி $1 அது 1,50 ரூபாய் என்று நம்ம இப்போ வச்சுட்டோம் கைஸ். ஓகே, டாலர், அது $1 $1.50 வைக்கும். ஸோ இந்த விலையை பார்த்தீங்கன்னா $1.50 வச்சுருவோம். ஸோ இதுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் குறைய கிடைக்கும் எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ நம்மளுக்கு 71,71 தான் கிடைக்குது ப்ராஃபிட். அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஸோ $3 வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதையும் மாற்றிடுவோம். இதை வந்துட்டு ஒரு 2க்கு வச்சுருவோம். சரி ஓகே, இப்போ 2 ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மார்க்கெட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். தம்பி எல்லோரும் வாங்க. காலங்காலத்துலேயே ஒரு கஸ்டமர் வந்துட்டார். ஸோ சார், எங்கள் கடையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சார், நீங்கள் வேணுமெண்டா வாங்கி பார்த்துட்டு வருவீங்க பாருங்களா நம்ம கடைக்கே. சார் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? இது 3 உனக்கு காணுமையா? ஒரு 4 வாங்கிட்டு போவையா? 3 வாங்கிட்டு போகிறான் பாருங்களேன். சரி ஓகே, இவனுக்கு வந்துட்டு ₹1 மிச்சம் கொடுக்கணும். ஸோ இந்த ₹1 எடுத்துகிட்டு ₹2. சரி ஓகே, எடுத்துகிட்டு ஓடுறா. இனி கடை பக்கம் வந்தே 2-3 சாமான் வாங்குறதுக்கு வந்து 5 சாமான் வாங்கிட்டு போகணும். ஓகே சார், பார்க்க டீசெண்டாக இருப்பீங்க, கூடிய சாமான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். எங்கள் போனவன் திருப்பி வராங்க. ஸோ நம்ம 4 சாமான் வாங்குறதுக்காண்டி இன்னொரு சாமான் வாங்க வந்துட்டான் போல. சரி ஓகே, 2 சாமான் தான் வாங்குறான் முட்டாப்ப. காணுமாயா இது உனக்கு? இன்னொரு 2 சாமானை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகிறா தானே? சரி ஓகே, அவன் போய்த்தான். இவனுக்கு கார்டு கொடுக்கான். ஒரு கேஷ் இல்லையாடா? முடிஞ்ச அளவுக்கு கேஷை தர பாருங்கடா, போங்கடா அங்கிட்டு. ஸோ நம்ம லோன் ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஏதாவது இருக்காடா, இதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்டா நிரப்புறதுக்கு தேவைப்படுது. இவனு வாங்கிட்டு போகிறானு. ஸோ நம்ம மணி கூட இல்லை. இப்போ என்னையா பண்ணுறது? வந்துட்டாங்க. லோன் வாங்க முடிஞ்சால் நல்லா ஆக்கியும் பார்க்கலாம். ஸோ ஏவா இது உனக்கு போதுமாம்மா? இந்த இது உனக்கு போதுமா? இன்னொரு 2 இதாக வாங்கிட்டு போவோம்மா. என்னம்மா நீயா? சரி ஓகே, என் கிளவி
அதை பாவியா ஒன்று காணும் மாதிரி கிளவி இந்த 2 வாங்கிட்டு போகிறானே. சரி ஓகே, என்ன அது உனக்கு போதுமாயா கலட்டு பயலே. சரி ஓகேங்க, 45 ரூபா மிச்சம் கொடுக்கணும் இந்த லூசு பயலுக்கு. ஸோ எடுத்து ஓடுறாடே. சரி ஓகேங்க, ஏதாவது லோன் வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ லோன் ஓகே, இதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஏன்டா இவனு சாமானை வாங்குறானுங்க, அது நம்மளை ஃபில் பண்ணி வைப்போம். வடத்தூர் லேயர்னு போட்டோம்டா. ஸோ இந்த மேலுள்ள லைன் ஃபுல்லாக ஃபில்ட் ஆயிரும். ஸோ கீழுக்கு பார்த்திங்கன்னா அந்த பொருள் வாங்கணும். ஸோ அதையும் வாங்குவோம். ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணி விட்ருவோம். நம்மகிட்ட கடையில் இப்போ 2 பொருள் தான் இருக்கு, 2 ஐட்டம்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வரணும், பார்க்கலாம். இந்த பார்ட்டே நம்ம கொண்டாந்துடுறோம் கேஸ், நிறைய ஐட்டம்ஸ். சரி ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு நிறைய சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கேன். ஸோ ஏமா கிளவி நல்லா இருக்கியா கிளவி? சரி ஓகே, 93 ரூபா மிச்சம் கொடுக்கணுமாடா. ஓகே, இதில் உண்டு, அதில் உண்டு, இதில் உண்டு. ஓகே கிளவி போயிட்டு வா. ஃபுட்பால் வண்டையா நல்லா சாமானை பார்த்து வாங்கிடுறா, தேவைப்படும் உனக்கு ஃபுட்பால் ப்ளே பண்ண. சரி ஓகே, 2 சாமான் வாங்கிக்க பாருங்களேன் கஞ்சப்பாயில். ஒரு 4 சாமானாக தான் வாங்கிட்டு போவேன்டா. சே, $5 இருக்காங்க. லோன் ஏதாவது தந்தால் நல்லா இருக்கும் சார். கோட் சூட்லாம் போட்டு வாரீங்க சார். சார் பெரிய அமௌண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு பிள்ளையே. ஆடா பாவிய, ஐயோ நாயே, இது உனக்கு போதுமாயா? ஒரே ஒரு சாமானை மட்டும் வாங்கிட்டு போகிறான் பாருங்களேன். சரி விடுங்க, ஏதாவது லோன் ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ லோன் வந்துட்டு உங்கள் லோன் இதுக்கு கொடுத்துருக்கானுங்க. ஸோ லோனை வாங்கிடுவோம். இது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி கட்டணுமா? ஸோ இருங்க பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஃப்ரீசர் ஐட்டம்ஸ் வாங்கலாமா? ஸோ அது ப்ராடக்டாக 1, 2 வந்து கொடுத்திருக்கானுங்க. சரி ஓகே, இவ்வளோத்தையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லோன் பார்த்திங்கன்னா 750 ரூபா தான் தருவானுங்க நினைக்கேன், என்னென்னு தெரியலையே. அது வந்து ஸ்டோரேஜ் ரூம், அதுக்கு 800 ரூபா காசு கேட்கானுங்க. சரிங்க ஐயோ, எப்போயா வந்த நீங்கள்? பேசிக்கிற கேப்லேயே கடைக்குள்ளே நைஸாக பூந்துட்டீங்களடா. சரி ஓகே, இவர் போகட்டும். ஸோ சார் ஒன்று போதுமா சார் உங்களுக்கு? சரி விடுங்க சார், கடும் கஞ்ச பிடிச்ச வர போல் இருக்கிற போல். ஸோ நம்ம லோனை வாங்கிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்மகிட்ட 778 ரூபா காசு இருக்குங்க. இப்போ இதை வச்சு நம்ம கடையை அப்கிரேட் பண்ணிடுவோம். அப்பாங்க கடை ஓஹோண்டு போகும். இண்டச்சு நம்ம பார்த்திங்கன்னா 25 பொருளையாவது சேல் பண்ணணும். அதாவது 25 கஸ்டமராவது நம்ம கடைக்கு இண்டச்சு வரணும் முதல் நாள். அதான் நம்ம டார்கெட். ஸோ எத்தனை பேர் வராங்கன்ட்டு பார்க்கலாம். ஸோ 3 மணி ஆச்சுங்க, ஈவினிங் 3 மணி ஆயிடுச்சு. ஸோ எவனையும் காணோம். சரி 4 மணியாக ஆக போகுது, எவனும் வர மாட்டேங்கிறானே. ஏய் ஏக்கா, அவன் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி இந்த கடைக்கு பெற சொல்லி பொருளை வாங்கிட்டு போச்சுல்லாக்கா. சரி ஓகே, 5 ரூபா மிச்சம் கொடுக்கணும். ஸோ எடுத்து ஓடி கடை பக்கம் வந்து பாட்டி. சரி ஓகே, இவன் என்ன? 4 பொருள். மோனே உனக்கு டிஸ்கவுண்ட் தரணுமாடா? ஓகே போடாங்கிட்டு, காசு சரியாக தெரிஞ்சு காசு கேட்காம பாருங்களேன். டிஸ்கவுண்ட்டு. சரி ஓகே, இவனுக்கு எப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டை டெவலப் பண்ணி ஏங்க இந்த கிராக்ஸை பாருங்களேன், ஏதோ ஒரு மாயா பக்கா பண்ணி வச்சிக்கானுங்க. அட பாவி, இதே டெக்ஸியா? ஓட்ட முடியலையே. நானும் ஓட்டலாமன்லாம் நினச்சேன். சரி ஓகே, கிராக்ஸ் குறை சொல்கிறதுக்கு கிடையாது, ஏதோ ஒரு மாயா இருக்கு கேஸ், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அக்கா, நம்ம கடை பக்கம் வந்துடுறாங்க அக்கா, நீங்கள் பொருள் வாங்குறீங்கல்ல. யோ கிளவி, பார்த்து கண்ணாலாச்சு வாங்கிளவி நம்ம கடைக்க. என்ன கிளவி நீங்கள்? சரி உடுக்கிளவி, நீ கடைக்கு வர மாட்டேங்கிற. கோட் சூட் மண்டையா, நீயாவது கடைக்கு வாங்கண்டா. வரைய மாட்டானே. சரி கஞ்சம் பிடிச்சவங்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கடைக்கு வந்துடுவோம். கடைக்கு வந்துட்டு பார்க்கலாம். 2 பேரையும் நிற்கிங்க. ஸோ லைட்டை போட்டு இந்த 2 பேரை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஓகே, அப்படி வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு காசோட தரான்ட்டு பார்ப்போம். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3 ரூபா மிச்சம் கொடுக்கணும். ஸோ எடுத்து ஓடுறா. சரி ஓகே, என்னடா கஞ்சப்பாயிலே ஒரே ஒரு பாக்கெட் வாங்குறேன், காணுமாயா உனக்கு? சரி ஓகே, இந்த பொண்ணு 2 பாக்கெட் வாங்கி பொண்ணுங்கிறதால ஒரு லடிமான போட்டு தள்ளிப்பேன். சரி ஓகே, அது சரி.
ஸோ அதை எடுத்துகிட்டு ஓடு. இப்போ வந்துட்டு நம்ம கடையை பார்த்திங்கன்னா 9 மணிக்கு பூட்டுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் கஸ்டமர் வருவாங்க போல், பார்க்கலாம். ஸோ 9 மணி வரையும் நம்ம பார்த்திங்கன்னா சர்வே பண்ணணுமாடா. சர்வேங்கிற பாருங்களேன், கடையை ஓட்டணுமாடா. என்ன ஒரு தலைவலி. நைட்டு கூட வாரானுங்களே. சரி ஓகே, வாரானுங்க, கூடிய பொருள் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் நம்மளோட கடையில் இருக்கிற பொருளெல்லாம் தீர்ந்து போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலு. ஸோ பார்க்கலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் அப்டேட் ஆக போகுதுங்க. அப்டேட்டுண்டா நம்ம கடை வேறு மாதிரி மாறப்போகுது. ஸோ லோன் எடுத்து காசை சேர்த்து வச்சுருக்கேன். நாளைக்கு பாருங்களேன், நம்மளோட கடையை பார்த்தே பயந்து போயிடுவீங்க நீங்கள். ஸோ ஓகே, நாளைக்கு கடை எங்கடான்னு கேட்டுறாங்க. நாளைக்கு கடை அப்டேட் ஆக போடா. பாருங்கடா என் கடையை எப்படி பார்க்காம பாருங்களேன், என்னடா கதைங்கிற மாதிரி. சரி ஓகே, அவன் காட்டை நீட்டி பிடிச்ச மாதிரி நினைக்கான். ஏன்டா அவ்வளோ வெறியாடா உனக்கு? சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டான். டே ஃபுட்பால் மாட்டையா, உனக்கு திருந்தவே மாட்டையாடா நீ? ஒரே சாமானை திருப்பி வாங்குற. ஆஹா, நம்ம கடையில் 2 பொருள் தன்னை மறந்துருச்சு. சரி விடுங்க. ஓகே டேய் அக்கா. ஓகே, அக்காவுக்கு கணக்கு சரி. ஸோ பார்த்திங்கன்னா 9 மணி ஆகிடுச்சு. 23 கஸ்டமர் தான் நம்ம டீல் பண்ணிக்கோ. ஸோ இன்னும் 2 கஸ்டமர் வேணும். எனக்கு டைமா. ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா 51 ரூபா பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக ப்ராஃபிட் கண்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா காணாது நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம கடையை பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம நிரப்ப போகிறோம். ஸோ பொருட்களால். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செல்ஃப் ஒன்று வாங்கிக்க வேண்டியதான். அது வேறு என்ன செல்ஃப். ஓகே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வழங்கும் அது என்னன்ட்டு. ஸோ இதான் கேஸ் அது. ஸோ ஒருத்த வைக்க முடியுமா? ஆஹா, இடம் காணாது போலையே. இடத்த பொட்டி ஆக்கியா இப்படி வச்சுட்டு இதை இப்படி சைட் ஆக்கும் வச்சுட்டு இப்படி வைப்போம். சரி, அப்படி வச்சுட்டு ஸோ இதையும் இப்படி எடுப்போம். எடுத்து இதையும் இப்படி பக்கத்துலேயே வைப்போம். ஸோ இதையும் இப்படி வச்சுட்டு ஸோ இதை எடுப்போம். ஸோ இதையும் இப்படி எடுத்துகிட்டு சரி சைட்டில் இப்படியே வைப்போம். ஸோ இப்படியே வைக்க மாட்டா சரியாக வரும். ஸோ இப்படி வைப்போம். இப்போ சரி ஓகே கேஷ். இப்போ 3 பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு, 3 செல்ஃபு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொருளை வாங்கி இடத்த ஃபில் பண்ண வேண்டியதுதான். ஸோ இது அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ பாருங்களேன், தரமான சீனோண்டி இப்போ இருக்கு கேஷ். சரி ஓகே, எங்கடா இது? ஸோ ஒரு கேஷ் பில் போடுற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னென்ன வாங்கணுமென்று பார்த்திங்கன்னா இதில் ஒரு இது இப்போ பார்த்திங்கன்னா இந்த செஃப்பில் 1 2 4 6 8 6 இது ஆர்டர் பண்ணுங்க. 6 ஆர்டர் பண்ணால் கணக்காக வரும். ஸோ இதில் ஒரு 6. ஓகே, 6 வாங்கிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா அதில் ஒரு 3 தேவைப்படும் என்று நினைக்கிறேன் அந்த இதில். ஸோ அதில் ஒரு 3 ஆர்டர் பண்ணிடுவோம். ஸோ நியூ ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 6 வாங்கிட்டு 108 ரூபாய்க்கான சரி பர்ச்சேஸ் கொடுத்துட்டு ஸோ வேறு ஏதாவது பொருள். ஓகே, இதில் ஒரு 6 வாங்கிப்போம். பீஸ்டா வாங்கிற வேறு. சரி ஓகே, அதில் ஒரு 6 வாங்கிட்டு வேறு சூப்பர் பவுடர் 10 உண்டு, அதில் ஒரு 6 வாங்கிடுவோம். ஸோ 6 இதுதான் இருக்கு நம்மகிட்ட. ஸோ பார்த்திங்கன்னா 6 வாங்கிட்டோம். வேறு ஏதாவது தேவையில்லை. என்னையா இது? அட பாவியே, இவ்வளோத்தையும் இப்போ நான் வைக்கணுமாடா வளர்த்த? சோழி முடிஞ்சு போங்க. அட பாவியே, இவ்வளோத்தையும் நான் எப்படா வைக்கிறேன் வளர்த்த? நானே பெரிய மாச்சை பிடிச்சாடுறா. இதெல்லாம் எங்கடா வைக்கிறேன் நான்? போச்சு போங்க. எங்க இந்த போத்தல் வைக்கிறதுக்கு தனி கேட்டகரிக்கு ஒரு இடம் இல்லாமல் போயிட்டு. சரி ஓகே, இன்னொன்று ஆர்டர் பண்ணிவிட வேண்டியதான் நம்மகிட்ட. இப்போ $3 பார்த்தீங்கன்னா $319 ஸோ இன்னொரு செல்ஃப் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த சோடாவையும் வச்சிட வேண்டியதான். நிறைய பேர் சோடாவே என்னமோ யாருக்கு தெரியும். ஸோ அதே நம்ம அந்த பேரே வைப்போம். சரி ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருவோம். இப்போ கரெக்டாகிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோடாவை பார்த்தீங்கன்னா எடுத்து வைப்போம். வாங்க திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பீஸுங்க இது ஒன்று மிஞ்சி போயிடுச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்து வச்சுப்போம். இவனை வாங்கினது பிறகு பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ வளர்த்தியை வச்சுட்டு இப்போ பெரிய வேலை உண்டு. இங்கே இந்த பாக்ஸெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் வர்றது அதோட பெரிய வேலையே. நம்மளை பாருங்களேன், இதை ஒன்றா தூக்கி போட்டு எவ்வளோ நேரம் ஆகுதோ. எங்கள் லாஸ்ட்டு பீஸ். ஓகே, எப்போயாவது எதுவும் பண்ணாமல் இருக்க பாருங்கடா.
சரி ஓகே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கடையை பார்த்தீங்கன்னா வேறு ரகமாக மாற்றிட்டோம். ஸோ நேற்று இருந்த கடைக்கும் இன்றைக்கு இருக்கிற கடைக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி இருக்கு பாருங்களாம். என்னாலே நம்ப முடியல என் கடை இப்படி இருக்காடான்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேறு எதாவது ஃபில் பண்ண வேண்டிய இருக்கியா? ஸோ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ஒன்று மறந்துடுச்சே. ஆகா, எங்கே ஒன்று மறந்துடுச்சு கேஷ். எதென்று நினப்பு வர மாட்டேங்குது. ஸோ நினப்பு வந்துச்சு. அட பாவி, ரேட்டு செக் பண்ணலைங்க நான். ரேட்டிங் இருக்கிலோ அந்த பொருளோட ரேட்டிங் அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே இல்லை. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு 5 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ 5 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 ரூபாவா? சரி ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரி ஓகே. இதுக்கு 3 ரூபா இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். சோடாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ சோடா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவோமா? 3 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ 3 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இவன் வாரான் ரூபா அப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம் கடையை. ஸோ தம்பி காலங்காலத்திலே வந்துட்டான் புள்ள. ஸோ நிறைய பொருளுக்கு சார், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுங்க சார், பயப்படாமல் கூச்சப்படாமல் எடுங்க சார், நம்மளோட கடையிலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சார். சரி ஓகே, வாங்க சார் வாங்க சார். ஸோ ரெண்டும் போதுமாயா? போதுமாயா உனக்கு? பெருசாக அமௌண்ட் பண்ண போகிறான்னு பார்த்தா 2 பொருள் எடுத்து போகிறான் பிச்சைக்கார பையல. சரி ஓகே. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுவோம். அவடத்தை ஃபில் பண்ணிட்டு இந்த பொட்டியை தூக்கி எஞ்சிட வேண்டியதான். இப்படியே டஸ்ட்பினுக்குள்ளே போட்டு அப்படியே கடையை ஓட்டுவீங்க சார். பார்க்க பயங்கரமாக்கிங்களே சார். இப்போ என் கடைக்கு போங்க சார், வாரேன். ஸோ இந்த பில்டிங்கை பார்த்தீங்களாலும் உங்களுக்கு தெரியும், செம்மையாக கிராஃபிக்ஸை கொடுத்தீங்க. ஏமா நம்ம கடைக்கு போ. யாரா நீ? என் கடைக்கு தான் போகிறான் போல். ஸோ போகட்டும். என்ன கிராஃபிக்ஸுடா. சரி ஓகே. நம்மளோட சிட்டியை ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்துடுவோம்னு போகிறேன். ஸோ ப்ளூ கலர் கார் போகுதுங்காட்டு மொட்டையா நம்ம கடைக்கு போகலாம் மொட்டையா. சரி ஓகே. வேறு பாவிய எல்லோரும் மொட்டையாக தான் இருக்கானுகள். சே, எல்லாம் பல்கை பிடிச்சவனுங்க போலையே. நம்ம கடை ஃபுட்டை திண்டு வேற இல்லாட்டி சரி தான். சரி ஓகே. வேறு எங்கேயா போகிற? என்ன எழுத்துக்கு எங்கேயா போகிற? ஓகே. பார்த்தீங்கன்னா அவனோட கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்துக்கானுங்க. இவனுங்களெல்லாம் எப்படிடா சமாளிக்கிற? பொருள் வாங்குற கூட பிரச்சனை இல்லை, இவனுக்கு சில்லறை கொடுக்குறாங்க பெரிய பிரச்சனையாக்கி. போதுமாயா உனக்கு? காட்டுன்ட்டான் பாருங்களேன். எங்கிட்ட பெரிய காசு இருக்கு, கணக்காரடோ எங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. சரி ஓகே, இதை கொண்டாடையோ. சரி ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 ரூபா வெட்டணும். ஸோ 10 ரூபா வெட்டு ஓடுறாங்கிட்டு. சரி ஓகே. சோடா அறுத்திக்கான் பயப்பில். போதுமாயா உனக்கு 2 சோடா? அவனை பார்க்க மாட்டு தண்ணி போலக்கே சோடா காணுமாயா உனக்கு? சரி ஓகே. எங்கடா வேலை மாட்டேங்குது? காசா? நானும் பயந்துட்டேன். அது வேலையாக போச்சாண்டு. அது வேலை ரிப்பேர் பண்ணவே முடியாது கேஸ். பெரிய பிரச்சனை. ஸோ ஏமா உனக்கு போதுமாயா? இது உன்னை பார்க்கவே பயங்கரமாக தும்பை உலைக்கு. இது உனக்கு போதுமா? சரி ஓகே. இனி வந்துடா கடை பக்கம். சரி ஓகே. இது என்னது? ஏன் ஆனவனை வந்து காட்டுன்னு விட்டுறீங்களடா. வேறு ஏதாவது தாங்கலண்டா. சரி ஓகே. சூசு. இந்த ப்ராடக்ட பேர் பார்த்தீங்கன்னா சூசு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொட்டுது. எப்போ என்னமா இருக்குது பாருங்களேன் இந்த பிள்ளை. இதை மாதிரி பர்ச்சேஸ் பண்ணேன்டா. பார்த்தீங்களா, பிள்ளைக்கு நான் 2 ரூபா கொடுக்கேன். ஸோ 1 ரூபாய்க்கு 2 ரூபா கொடுத்திக்கங்க. பிள்ளைக்கு 1 ரூபா லாபம். ஸோ எடுத்துகிட்டு போகட்டும். வேறு என்ன பண்ணுறேன்? இவனுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா கொடுத்தேன். ஸோ போய்த்தான். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்க சொல்கிறானுங்க. அது வாங்க நம்மகிட்ட காசு இல்லாமக்கே. அப்படி ஒரு ஃப்ரீசர் வாங்குவோம். அது இந்த பாட்டில் வாங்க முடியாது, நெக்ஸ்ட் பாட்டில் வாங்குவோம் கேஸ் ஃப்ரீசர். சரி ஓகே. இவனுங்க வந்துக்கு தான் இருப்பானு. எப்போடோ என்ன டேட் ஆகிங்க. இவனுங்களோட பொருள் வாங்கி அடிக்கினது பெரிய வேலை இல்லை, இவனுக்கு சாமனை விற்றதானே பெரிய வேலையாக்கி. எப்பா போகுண்டாடே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ப்ராடக்ட் வந்து வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு எங்கே வைக்கலாம்னு பார்க்கேன். ஸோ இந்த இடத்துல இல்லை, அது ஃப்ரீசர்லாம் வைக்கணும் போல். வாங்கலே ஒரு பெரிய அமௌண்ட்டாக பல்காக வாங்கிட்டு போக வேண்டாம். என்னடா சில்லறத்தனமாக வாங்குகிறேன் முட்டா பயலே. சரி ஓகே. வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கடையை க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டே நம்ம வாங்கிடுவோம். நம்மகிட்ட இப்போ காசு இருக்கு.
என்ன பண்ணலாம், வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன் கைஸ். சரி ஓகே வாங்கிடுவோம். இவனு அதானே கேட்கானு. சரி ஓகே எங்கடா போச்சு, வெஸ்ட்டு பில்லை பேமெண்ட் பண்ணிடுவோம். அது பார்த்தீங்கன்னா லோனுக்கான பில்லு. சரி ஓகே ப்ராடக்ட்டு இதுக்குள்ளே இல்லை போலையே, பார்க்கலாம். இதுக்குள்ளே இருக்கா? ஸோ இதில் வாங்குவோம் கொஞ்சத்தை. இதில் வாங்கினா காசு மிஞ்சுமா என்ன? ஸோ ப்ராடக்ட் வாங்குவோமா இது வாங்குவோமா? சரி ஓகே ப்ராடக்டே வாங்கிடுவோம். ஸோ ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நியூ பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு இப்போ சீஸு, தண்ணி பாட்டில், எக்கு, முட்டை, டீ பிளாக்கு அண்டு நிறைய பர்ச்சேஸ் வந்துச்சு. ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த வீடியோட பார்ட் 2 வேணுமெண்டா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ பார்ட் 2 நாங்கள் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். தினமும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கலே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மக்களே. பாய் மக்களே, பாய். நைட்டில் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் செம்மையாக தான் இருக்கு. ஓகே பாய் மக்களே, பாய்.